திருத்துவ கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த காலை நேர தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். உமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, வெள்ளிக்கிழமையின் காலை வேளைக்காக இந்த ஜூலை மாதத்தினுடைய 4ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு இருந்து நல்ல இளைப்பாறுதலை ஜீவனை தந்திருக்கிறீர். காலை நேரத்தில் எழுப்பியிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு பிறந்த நாளில் தங்கியிருக்கட்டும். உடைய இறை வார்த்தையின் வழியாக நீர் பேசும் இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை, ஆசீர்வாதம் கர்த்தாவே இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 124வது பாடலாகிய தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 124வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடியே வருவேன் திருச்சபையானோரே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தையோ தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தோலைத்தார் கண்டுணர் நீ மனமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தையோ தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தோலைத்தார் கண்டுணர் நீ மனமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியம் கருணை நிலைவர முண்டு இதம் துதியன் மனமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம், பின்னும் நேமியம் கருணை நிலைவர முண்டு இதம் துதியன் மனமே. மேலான மகிபன் மென்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளன், மிக்க சாலவே வந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள் நீ மனமே. மேலான மகிபன் மென்மையின் ராஜன் விரும்பும் கருணையாளன், மிக்க சாலவே வந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள் நீ மனமே.
காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீ அன்பதை சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீ அன்பதை சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால் தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. தேனினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபை யானோரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள். இயேசு ஆண்டவர் ஊழியத்திற்காக 72 சீடர்களை அனுப்புகின்ற ஒரு நிகழ்வாக நம்ம இங்கே பார்க்கிறோம். லேபரர்ஸ் ஃபார் த ஹார்வெஸ்ட், லேபரர்ஸ் ஃபார் த ஹார்வெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை, இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் அறுப்போ மிகுதி வேலையாட்களோ குறைவு, ஆகவே நீங்கள் போய் ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இங்கே 3 தலைப்பில் நம்ம பார்க்கணும். த மிஷன், விஸ்டம் அண்ட் வார்னிங்ஸ், ரிஜாய்சிங் இன் த ஸ்பிரிட். முதல்ல த மிஷன். ஆண்டவர் ஊழியத்திற்காக சீடர்களை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். அவருடைய சீடர்கள் 12 பேர், ஆனால் இங்கே 72 பேரை அனுப்புகிறார். இவர்கள் எல்லாருமே சீடர்கள் அல்ல, ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படி நம்ம சொல்லலாம். இயேசுவோடவே இருக்கிறவர்கள் சீடர்கள், இயேசுவை அவ்வப்போது பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். இவர்கள் 72 பேர் ஆண்டவர் நியமித்து
அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராய் அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆகவே தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அதாவது அறுவடையின் உரிமையாளர் கடவுள் தான். இதை நம்ம ஜெர்மன் மொழியில் மிஸ்ஸியோ டை என்று அழைப்பார்கள். மிஸ்ஸியோ டை அப்படின்னா கடவுளே இந்த ஊழியத்திற்காக சீடர்களை அல்லது மனிதர்களை அனுப்புகின்றார். மிஸ்ஸியோ டை என்று சொன்னால் கடவுள் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினது தான் மிஸ்ஸியோ டை. ஆண்டவர் தம் மக்களை மீட்கும்படி ஊழியத்திற்காக தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்காக அவரை அனுப்பினார் என்று நம்ம பார்க்க முடிகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மனிதர்களையும் இங்கே இயேசு அனுப்புகிறார். கடவுள் கிறிஸ்துவை அனுப்பினார், கிறிஸ்து மனிதர்களை அனுப்பினார் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அவங்களும் புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகள் அனுப்புவது போல அனுப்புகிறேன்னு சொல்றார். இந்த உலகத்தில் ஆபத்துகள் உண்டு. ஊழியத்திற்காக போகும்போது எல்லாரும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதிகள் வரும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்தி அனுப்புகிறார்கள். அதான் நம்ம பார்க்குறோம், த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த டிசைபிள்ஸ். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பணப்பையோ வேறு பையையோ மிதியடிகளையோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது தங்களிடமே திரும்பிவிடும் என்று சொல்லுகின்றார். அது போகிற போது எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லைப்பா. சும்மா பார்க்குறவங்க எல்லாருக்கும் தோத்துறோம் அல்லது வணக்கம் வணக்கம்னு சொல்லுங்கன்னு அவசியம் இல்லை. போங்க ஊழியத்தை செய்யுங்க. போய் ஊழியத்தை செய்யும்போது கடவுளை மட்டும் நம்புங்க. பணப்பையோ சாப்பாட்டு பையோ துணிப்பையோ எதுவும் எடுத்துன்னு போகாதீங்க. இது முழுக்க எது காமிக்குதுன்னா, டிபெண்டன்ஸ் ஆன் காட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிபெண்டன்ஸ் ஆன் காட். கடவுளை முழுமையாய் நம்பி இருப்பது. ஆபிரகாமை கடவுள் அழைக்கும் போது ஊர் என்கிற தேசத்தில் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். நிறைய சொத்து சுகமெல்லாம் இருந்தது, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருந்தது. ஆனால் கடவுள் அவனை அழைத்து நீ போ, நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போன்னு சொன்னாரே தவிர எந்த தேசம்னு சொல்லவே இல்லை. அவனை அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் எந்த நம்பிக்கையில்? கடவுள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் அவன் போனான். கடவுள் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். கடவுள் அவனை ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததிகளை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கடவுள் முழுமையாக நம்பி போக வேண்டும், மனிதன் அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே முழுமையாக கடவுளை டிபெண்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற எல்லாருமே, என்னை உட்பட நாங்கள் எல்லாருமே யாரை நம்புகிறோம்? கடவுளை நம்புகிறோம். கடவுள் எங்களுக்கு உதவி செய்தால் அன்றி இந்த உலகத்தில் வேற யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் வழியாக உதவி செய்கின்றார், அதை நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் முழுமையாக கடவுளை நம்பி சார்ந்து நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்டுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும்
உங்களுக்கு எதிராய் உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். இல்லையா? நீங்கள் போகிற ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க எதிரிலேயே அவங்க தூசியை உதறிடுங்க. அந்த தூசி எப்போ சாட்சி சொல்லுன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் சாட்சி சொல்லி அந்த ஊருக்கு நியாய தீர்ப்பை பெற்றுத்தரும். இல்லையா? இறையாட்சியை பற்றி சொல்லுங்க, கடவுளுடைய ஆட்சி, இயேசுவின் ஆட்சியை பற்றி சொல்லுங்க. அவங்க ஏற்றுக்கலனா நிச்சயமாக நியாய தீர்ப்பை அவர்கள் பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதான் சொல்றார். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதம் நகரின் பெரும் தண்டனை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுது. பார்த்தீங்களா? இந்த சோதம் குமாரா பெற்ற தண்டனை விட, கந்தகத்தால் ஆண்டவர் அளித்தார் இல்லையா, அதை விட மிக கடுமையான தண்டனை அந்த மக்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகின்றார். இல்லையா? அதே போல திருந்த மறுத்த நகரங்களுக்கு சாபமும் ஆண்டவர் கொடுக்கிறார். இது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 24 வசனத்துல கூட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கோரேசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாமலில் உட்கார்ந்து மனமாறி இருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அதுவும் கடவுளுடைய பிள்ளைகள் வாழுகின்ற கோரேசினும் பெத்சாய்தாவுக்கும் ஆண்டவர் தீர்ப்பு சொல்றாரு. ஏன்னா நீங்க மனம் திரும்பி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நீங்கள் மனம் திரும்பாதனால தீரு சீதோன் என்பது ஒரு புறஜாதியார் வாழுகின்ற பகுதி, அதாவது பார்டர். எப்படி இந்தியா பாகிஸ்தானில் பார்டரில் வாழ்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழ்மையானவங்க, எந்த நாட்டுக்கும் போவாங்க. அப்படி பாகிஸ்தானுக்கும் போய் நன்மை அனுபவிப்பாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து நன்மை அனுபவிப்பாங்க. யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க. அதுதான் அந்த மக்களுடைய இயல்பு. அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கொள்கை என்று எதுவும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட தண்டனை குறைவாக தான் வரும், உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். எனினும் தீர்ப்பு நாளில் அதான் சொல்ல, தீர்க்கும் சீதோன் கிடைக்கும், தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். கப்பர் நகுமே நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாள வரை தாழ்த்தப்படுவாயோ? உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். அதான் சொல்றார். தீரு சீதோன் மட்டும் இல்லை, கப்பர் நகுமு இவங்கெல்லாம் வந்து கூட என்னை ஏற்றுக்காமல் இருந்தாங்கன்னா இவங்க யாரை புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? என்னை அனுப்பின பிதாவாகிய கடவுளை. ஆமென். பார்த்தீங்களா? இது எச்சரிக்கையான வார்த்தை. இப்போ பிதாவாகிய கடவுளை நம்ம புறக்கணித்தால் நமக்கு நிச்சயமாக நீதி தீர்ப்பு உண்டு என்பதை மறந்துடக்கூடாது. என்னை அனுப்பினவரை நீங்கள் புறக்கணித்தீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தில் வந்து முடியும் என்று ஆண்டவர் எச்சரிக்கையின் செய்தியை சொல்கிறார். அடுத்தது 72 சீடர்களும் ஊழியத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்க ஊர்லெல்லாம் போய் சந்தித்து ஊழியத்தை செஞ்சுட்டு இப்போ திரும்பி சந்தோஷமாக வராங்க பார். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் எங்களுக்கு அடிபணிகின்றன என்றார்கள். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகிறத என்னை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்று சொல்றார். அப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நம்ம கூட இன்னைக்கு ஆசிரியர்களை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா அவங்களுடைய பணிகளில் டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். டெய்லி அவங்க வாட்ஸ்அப் மூலமாக எஜுகேஷன் மினிஸ்டருக்கு, ஸ்டேட் மினிஸ்டருக்கு அவங்க அனுப்பணும் இல்லையா? அதுபோல் இங்கே ஏசு ஆண்டவர் 72 பேர் அனுப்பினார் இல்லையா? அவங்க போயிட்டு ஊழியத்தை செஞ்சு அதனுடைய ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை செஞ்சோம், அடையாளங்களை செஞ்சோம் இல்லையா, நிறைய பேர் குணமாக்கணும், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு வானத்திலிருந்து விழக்கண்டேன், உங்களுக்கு இனி வெற்றி தான், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தைரியமாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பேய் பிசாசுகள் கீழ்ப்படுகின்றது என்றதை விட உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்திலே, அதான் சொல்றார் இல்லையா, உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து மகிழுங்கள், ஏன்னா அதுதான் முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவர் அந்த 72 பேருக்கு சொல்லி
அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க சந்தோஷப்படுறாங்க. நேம்ஸ் were written in heaven. The ultimate priority of having names written in heaven. பரலோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மகிழ்விருக்கிறத பார். அப்போ 3 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம். தி தீம் ஆஃப் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், அதை பற்றி நம்ம இன்றைக்கு திருச்சபையின் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நிறைய திருச்சபைகளில் ஊழியனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. வராங்க, ஆராதனைக்கு பங்கு பெறுறாங்க, ஆராதனை முடிச்சுட்டு இதுதான் எனக்கு பெரிய ஊழியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஊழியம் செய்கின்ற திருச்சபை தான் வாழும் திருச்சபை, அதுதான் உயிரோடு இருக்கின்ற திருச்சபை. மார்ட்டின் லூத்தர் அதான் சொல்றார், the church which is doing the ministry is living church. The church did not doing the ministry, it is the dead church. இல்லையா? ஊழியம் செய்யாத திருச்சபை மரித்து போன சபை என்று மார்ட்டின் லூத்தர். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வெறும் ஆராதனையை மட்டும் நடத்திட்டு போனோம்னா அது ஆராதனை அல்ல, அல்லது ஊழியம் அல்ல. அதை விட முக்கியம், ஏழை எளிய மக்களுக்கு, இன்னைக்கு தேவையில் இருக்கிற மக்களுக்கு போய் ஊழியத்தை செய்து அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து உதவி செய்து நல்வழிப்படுத்துவதே மிக சிறந்த ஊழியமாய் இருக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய திருச்சபைகள் செய்ய வேண்டியதை சின்ன சின்ன சபைகள் செய்து கொண்டிருக்கிறது. அதான் ஆச்சரியமா இருக்கு. பணம் நிறைய வருது, ஆனால் பணம் நிறைய வர திருச்சபைகள் எல்லாம் ஊழியத்தை செய்யாம இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க. இந்த பணத்தை அவங்க திருடி கொண்டு செல்றத, பொறுப்பாளர்கள் எடுத்துன்னு போயிடுறத, தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறது, இல்லையா, தப்பான கணக்குகளை காண்பிப்பது, இதுதான் இன்னைக்கு பெரிய திருச்சபைகள் நடக்கிறது. ஆனால் கிராம சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வைத்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, ஊழியத்தை செய்வது, எளிமையாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? மிஷன் அண்ட் இவாஞ்சலிசத்தை பற்றி திருச்சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல ரெண்டாவது, டிபெண்டன்ஸ் ஆன் காட், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் காட். கடவுளை சார்ந்து வாழ்வதில் அவங்களுக்கு அதிகமான பயிற்சி கொடுக்கணும். உலகத்தை சார்ந்து பணம், பதவி, பட்டம் அது இல்லை. கடவுள் தான் எனக்கு எல்லாம், கிறிஸ்துவின் வழியா எனக்கு எல்லாம் கிடைக்கும், அவர் தான் எனக்கு பாவ நிச்சயத்தை தந்திருக்கிறார், பாடு மரண உயிர்த்ததன் வழியாக ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்று நாம் நம்ப செய்யணும். மூணாவது, விஸ்டம் அண்ட் ப்ரூடன்ஸ், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் ப்ரூடன்ஸ் இன் மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். என்னாகமம் 11:16-30 பார்க்கிறோம். மோசே அங்கே 70 பேரை அவர் ஊழியத்திற்காக அப்பாயின்ட் பண்றாரு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-18 எலியா அவரும் தன்னுடைய சக்சஸரை எலிஷாவை அப்பாயின்ட் பண்றதை பார்க்கிறோம். அப்புறம் மத்தேயு 9:35-38 இயேசு 12 சீடர்களை அனுப்புறதை பார்க்கிறோம். மார்க் 6:13 பார்க்கிறோம். மத்தேயு 10:1-42 பார்க்கிறோம். லூக்கா 9:1-6, அப்போஸ்தலர் 13:1-3 திருச்சபை மிஷனரிகளை அனுப்புகிறது. 1 கொரிந்தியர் 3:5-9 மினிஸ்டர்ஸ் அஸ் லேபரர்ஸ் இன் காட்ஸ் ஹார்வெஸ்ட். அப்போ மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம், டிபெண்டன்ஸ் ஆன் காட், விஸ்டம் அண்ட் ப்ரூவன்ஸ், ஹார்வெஸ்ட், லேபரர்ஸ் அண்ட் பிரேயர், இது 3 பாயிண்ட் முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் இவைகளை செய்கின்றோமா? இன்னைக்கு மிஷன் ஊழியத்திற்காக பயிற்சி கொடுக்குறோமா? ஆயர் பயிற்சி போறாங்க, அது வேற, அது சபைக்காக போறது. ஆனால் மிஷன் பயிற்சி எல்லா சபையாருக்கும் மிஷன் பயிற்சி கொடுத்து ஊழியத்தை எப்படி சொல்லணும், செய்யணும். ஒருவரை சந்திக்கும் போது இயேசுவை பற்றி அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? டைரெக்டாக சொல்லக்கூடாது. இயேசு தான் உலக ரட்சகர், அவரை ஏற்றுக்குங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, கோயில் வாங்க, ராபம் நடுங்க, திருவிருந்து நடுங்க, ஞானேஸ் நடுங்க, அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு சொல்லுகின்ற முறைகள் இருக்கிறது இல்லையா? அதுதான் அந்த பயிற்சி. அதை ஆயர்கள் திருச்சபையில் நடத்த வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய கண்கடையா இறையல் கல்லூரி இருக்குதுல்ல, அங்கேருந்து பேராசிரியர்களை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பயிற்சி பட்டறையிலோ கிடையாது நம்ம வைத்து நடத்தும் போது திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் மகளிர்களுக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை சந்தேகமில்லை. ஆகவே அதை தான் செய்யும் போது திருச்சபை வளரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து திருச்சபை மக்களுக்கு ஊழியத்தை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தா, ஊழியத்தின் மேன்மையை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்றைக்கு மிஷினரிகள் கடல் கடந்து வரவில்லை என்றால் எங்களுக்கு இந்த ஊழியம் இல்லை ராஜா, இந்த வாழ்வு இல்லை. நாங்கள் எப்போ மண்ணாக மண்ணாக இருப்போம், மடிந்து போயிருப்போம்.
ஜாதியின் பேரில் மதத்தின் பேரில் எங்களை அழித்திருப்பார். ஆனால் மிஷினரிகள் வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. நாங்கள் நல்ல வாழ்வை பெற்றிருக்கிறோம், செழிப்பாக இருக்கிறோம். ஆண்டவரை காரு பங்களா என்று வாழுகிறோம் ராஜா. அதற்கு காரணம் ஊழியம்தான், மிஷினரிகள் தான் எங்களை வந்து சந்தித்து எங்கள் வாழ்வை மாற்றியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம். மற்ற மக்களுக்கு அதை சொல்லாமல் நாங்கள் பெற்ற இன்பம் எங்களுக்கே போதும் என்று சொல்லி ஆண்டவரை திருச்சபைகளை நாங்கள் கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறோம். மிஷன் அண்ட் இவாஞ்சலிசத்தை பற்றி ஆண்டவரே இதோ ஊழியத்தை குறித்த கவலை இல்லாமல் நாங்கள் திருச்சபையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது ராஜா. ஆயர்களும் சரி, சபையின் பொறுப்பாளர்களும் சரி, மக்களும் சரி, அதை குறித்த கரிசனை இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கும்போது மிகுந்த மனவேதனை அடைகிறது. தயவு கூர்ந்த ஆண்டவரே எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் கூட மன்னித்து ஆண்டவருடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு மிஷினரி பயணங்களை நாங்கள் மேற்கொண்டு பழைய காலத்துல ஆண்டவருடைய தந்தையில சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் பல இடங்களுக்கு பணமும் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, பசியும் பட்டினியுமா இருந்து அறிவித்திருக்கிறாங்க ராஜா. கிடைக்கிறத சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன். நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவரே இதை சோம்பேறித்தனமா இருக்கிறோம், வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அதுக்காக நாங்கள் மிகுந்த வருத்தம் அடைகிறோம். எங்களை மன்னித்து கூட எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் ஆண்டவரை பயிற்சி பற்றங்களை ஆயர்கள் நடத்தி சபையில ஒரு பெரிய மிஷன் இவாஞ்சலிசம் ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் கெஞ்சம் என்றார். ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் சபையார் யாவரையும் ஆசீர்வதிங்க. அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஆண்டவரை விசுவாசிகளாக நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கும். வியாதி பலவீனம் துன்பத்தில் இருக்கிற கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆயர்களுக்காக, இப்படி ஐஎல்சி திருச்சபைக்காக, ஆண்டவர் 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக, ஆண்டவரே எங்களை ஆட்சி செய்கின்றவர்களுக்காக, குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சருக்காக, ஆண்டவர் உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் ஈரான் போர், ஆண்டவர் இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், உலக நாடுகள், ஆண்டவர் போர்கள், பதற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், ஆண்டவரே பெரிய மழை, அதே நேரத்தில் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறது ராஜா. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆண்டு குறிப்பாய் எங்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள் உலகமிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் விடுதலை செய்யுங்க. உடைய வியாதிகள் பலவீனத்திலிருந்து என் தேவன் இது காத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ராஜா. எல்லா பாவங்களையும் மன்னித்து அவளை புது வாழ்வை தந்து வழி நடத்துங்க ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே அவருடைய அன்பர் சாரியம் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாளையும் பாத்துல போடுகிறோம். இந்த ஊழியத்திற்காக தன் இடத்தை ஆண்டவரை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்ய அனுமதிக்கிற அவர்களே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதே போல இவருடைய சாக்கசான் டீச்சர் ஆசீர்வதிங்க. இசவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறாங்க. ஆண்டவரை வழி நடத்துங்க ராஜா. தேவையை சந்திங்க. அடியணி குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவையை சந்திங்க. அடியன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளி, மின்னூர், ஆண்டவரே வடகரை, மேல் சரம்பு திருச்சபைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே இதோ பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாருங்க, பலப்படுத்துங்க. ஆயர்களை பலப்படுத்துங்க ராஜா. திருச்சபைகளை பலப்படுத்துங்க. இந்தியாவில் இருக்க எல்லா திருச்சபைகளும் உற்சாகமாக இணைந்து, அது கத்தோலிக்க சபையாக இருந்தாலும், லுத்தரன் சபையாக இருந்தாலும், சிஎஸ்ஐ இருந்தாலும், பெண்டிகாஸ்டாக இருந்தாலும், எல்லாரும் ஊழியத்தை செய்ய என் தேவன் அவர்களை பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி பண்றார். தொடர்ந்து அடியார்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. தேவையை சந்திங்க. இந்த நாளில், பிறந்த நாளில், திருமண நாளை காணுகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். காட்